உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணி முதல் இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும். தொடர் விடுமுறையொட்டி திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகள் படையெடுத்திருப்பதால் செம்பட்டி பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் வரிசை கட்டி நிற்கின்றன. இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேந்திரன் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேந்திரன், விவரங்கள். வணக்கம் ஷியாம். மலைகளின் இளவரசியான கொடைக்கானலுக்கு ஆண்டுதோறும் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சுற்றுலா பயணிகள் வருகை தருவது வழக்கம். தற்போது கோடை காலம் என்பதால இந்தியாவில் இருந்து பல்வேறு பகுதியில் மட்டுமல்லாது வெளிநாடுகளில் இருந்தும் கூட இங்கு கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகள் வருகை தந்திருக்கிறார்கள். தற்போது கோடை விடுமுறை விடப்பட்டிருப்பதால குழந்தைகளோடு குடும்பத்தோடு கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. மேலும் இன்று மே 1 காரணமாக வெள்ளி, சனி, ஞாயிறு என 3 நாட்கள் தொடர் விடுமுறை வருகிறது. இதனால் சுற்றுலா பயணிகளுக்கு வரும் எண்ணிக்கை கோடை காலங்களில் இருப்பதை விட வழக்கமத்தை விட அதிகமாகவே இருக்கிறது. அங்குள்ள நட்சத்திர விடுதிகள், காட்டேஜ்களில் தங்கியிருக்கும் சுற்றுலா பயணிகள் கொடைக்கானல் ஃப்ரையன் பார்க், ஏரி, குணா குகை, ஃபைன் ஃபாரஸ்ட் உள்ளிட்ட பார்வையிடுவது வழக்கம். தற்போது வார விடுமுறையானது தொடங்கி இருக்கும் நிலையில் கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை வழக்கத்தை விட அதிகரித்திருக்கிறது. இதனால் கொடைக்கானல் நகரில் கடும் போக்குவரத்து நெரிசலானது நிலவுகிறது. அது மட்டுமல்லாமல் வனத்துறை, காவல்துறையை கண்டித்து தற்போது ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதால கொடைக்கானல் நகர் பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. மலைப்பகுதி மட்டுமல்லாது அடிவாரத்திலும் கடும் போக்குவரத்து நெரிசல் இருக்கிறது. குறிப்பாக கொடைக்கானல் பிரிவிலிருந்து கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் செம்பட்டி பகுதியிலேயே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருப்பதுதான் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. திருச்சி உள்ளிட்ட வட மாவட்டங்களிலிருந்து வரும் வாகனங்களும், மதுரை உள்ளிட்ட தென் மாவட்டங்களிலிருந்து வரும் வாகனங்களும் மதுரை செம்பட்டி வழியாகத்தான் தேனி வத்தலக்குண்டு தேசிய நெடுஞ்சாலையில் கொடைக்கானல் பிரிவில் சென்று அதற்கு பிறகு மலையேறுவது வழக்கம். தற்போது செம்பட்டியிலேயே கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அதிகாலை நேரம் முதலே கார்கள், சுற்றுலா வாகனங்கள், பேருந்துகள் என நூற்றுக்கணக்கான பேருந்துகள் ஒரே நேரத்தில் செம்பட்டியில் வந்ததால தேனி, திண்டுக்கல், மதுரை சந்திப்பில் கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டது. சுமார் 1 கிலோமீட்டருக்கு மேலாக வாகனங்கள் வரிசை கட்டி நின்றதால வாகன ஓட்டிகள் கடும் அவதி அடைந்தனர். இதைத் தொடர்ந்து செம்பட்டி காவல்துறையினரும் போக்குவரத்து போலீசாரும் அந்த பகுதிக்கு விரைந்து சென்று போக்குவரத்தை சீர் செய்தனர். இதனால் சுமார் 1.5 மணி நேரம் தாமதத்திற்கு பிறகு வாகனங்கள் மெதுவாக ஊர்ந்து சென்றன. வரும் நாட்களில் இன்னும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால இந்த கொடைக்கானல், வத்தலக்குண்டு, செம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் நிரந்தரமாக அல்லது தற்காலிக 2 மாதத்திற்காவது போக்குவரத்து காவலர்கள் நியமித்து போக்குவரத்தை சரி செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். விஷயம். விவரங்களுக்கு நன்றி ராஜேந்திரன். உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணி முதல் இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும்.